வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போச்சு. அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் நம்மளுடைய அ டிகேஓ குரூப்ஸ் பேன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்புட்ன்னு சொன்னாங்க. அது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது இல்லாம சம்மர் ஸ்லாம்ல ரோமன் ரெய்ன்ஸ்க்கு என்ன மாரி மேட்ச் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது இல்லாம ஜான் சினாவோட ஒரு ஆசை அது நிறைவேறுமா? அப்படிங்கிறத பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் இப்போ ஒரு புதிய இடத்துக்கு ஸ்பாட் ஆயிருக்காரு. ஆனாலும் நம்முடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா, நம்முடைய பிராக் லெஸ்னர் எப்ப டபிள்யூடபிள்யூக்கு வருவாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமா போயிட்டு இருக்கு. அது நிறைவேறுமா? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம இப்போ நம்முடைய பிராக் லெஸ்னரோட ஒரு ரீசென்ட்டான ஒரு ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியா ரொம்பவும் ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோட்டோ இது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு ஃபோட்டோ தான். இது இப்போ ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் ஒருத்தர் கூட செல்ஃபி எடுத்திருக்காரு. அதாவது இது மேபி இது எங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா நம்முடைய பிராக் லெஸ்னர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அது இல்லாம அவங்களோட ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோவா எடுத்திருக்காங்க. ஆனாலும் நம்முடைய டபிள்யூடபிள்யூக்கு நம்முடைய பிராக் லெஸ்னர் வருவாரா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமா இருக்கு. எப்படா என்னோட தலைவனோட ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பிராக் லெஸ்னரோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய UFC ஃபைட்டரான டேமியல் கார்மியர் இருக்கார்ல, அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது பிராக் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூக்கு வருவாரா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டேமியல் கார்மியர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, அதாவது அவரு டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டாரு. அதாவது அவர அது செக்சுவலி அந்த ஒரு கேஸ்னால டிகே குரூப்ஸ் பிராக் லெஸ்னர் பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு விஷயத்த ஆனாலும் பேன் பண்ணி வச்சிருந்தாலும் நம்முடைய டபிள்யூடபிள்யூ நம்முடைய பிராக் லெஸ்னர பத்தின எல்லா விஷயத்தையுமே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு டைம்னால இப்போ நம்முடைய டபிள்யூடபிள்யூ நம்முடைய சம்மர் ஸ்லாம்ல நம்முடைய பிராக் லெஸ்னர் விளையாண்ட எல்லா மேட்சையுமே ஒரு பிளேலிஸ்ட்டா ரெடி பண்ணி இப்போ எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது பிராக் லெஸ்னர் வெர்சஸ் அண்டர்டேக்கர் மேட்சா இருக்கட்டும், பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸ் மேட்சா இருக்கட்டும், பிராக் லெஸ்னர் வெர்சஸ் நம்முடைய செத்ரோன்ஸ் மேட்சா இருக்கட்டும், பிராக் லெஸ்னர் கோடி ரோட்ஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆல் மேட்ச் எல்லாத்தையுமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ அவங்களோட சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஒரு எப்படி சொல்றேன்னா, பேன் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா டிகே குரூப்ஸ் பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டேமியல் கார்மியர் சொன்னாரு. ஆனா டபிள்யூடபிள்யூ இந்த பக்கம் அவர பத்தின பிராக் லெஸ்னர் பத்தின எல்லா விஷயத்தையுமே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அப்ப நம்மளுடைய டேமியல் கார்மியர் பொய் சொல்லிட்டாரா? அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இந்த இடத்துல தோணாது. பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டபிள்யூடபிள்யூக்கு டிகேஓ குரூப்ஸ்க்கு கீழ தான் டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிறது செயல்படுது. அப்ப டிகேஓ குரூப்ஸ் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அதாவது டபிள்யூடபிள்யூ இருக்கட்டும், யுஎஃப்சியா இருக்கட்டும் 2மே கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆனாலும் நம்முடைய டிகேஓ குரூப்ஸ் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுடைய டேமியல் கார்மி ஆனாலும் நம்முடைய டபிள்யூடபிள்யூ பிராக் லெஸ்னர் பத்தின எல்லா விஷயமே டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இப்ப போற ஒரு அப்டேட் என்னன்னா, அப்ப டேமியல் கார்மி பொய் சொல்லியிருக்காரா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல எழுது. அப்ப உங்களோட ஒரு அனலைஸ் படி இப்ப நான் சொன்னேன்ல, இத பத்தி உங்களோட அனலைஸ் படி அப்ப டேமியல் கார்மி டிகேஓ குரூப்ஸ் நம்முடைய பிராக் லெஸ்னர பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொய் சொல்லிட்டாராக்கு அப்படிங்கிற மாரி தான் இப்ப சொல்லப்படுது. என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப போற ஒரு அப்டேட்ட பார்த்தா டேமியல் கார்மியர் பொய் தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது உண்மதான் நானும் நெனைக்கிறேன். உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம பிராக் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. உங்களோட 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ஜான் சினாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ நம்மளுடைய ஜான் சினா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது இல்லாம இப்போ நம்முடைய ஜான் சினா அவரோட ரிட்டயர்மென்ட் டூர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இருக்காரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான் சினா ரெஸ்ல் பண்ண மாட்டாரு. இதுதான் அவரோட கடைசி இயர். அதனால இப்போ நம்முடைய ஜான் சினா இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது என்னோட ஒரு ரிட்டயர்மென்ட் மேட்ச்ல நான் ஒருத்தர் கூட மேட்ச் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அவரு கூட என்னோட ஒரு ரிட்டயர்மென்ட் மேட்ச் அப்படிங்கிறது அவரு கூட இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்டமா இருக்கு. அது இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டா வேற யாருமே கிடையாது. இப்போ நம்மளுடைய ஜான் சினாவ ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா மாத்துனது யாரு அப்படின்னு கேட்டா, அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் தான். அந்த ராக் கூட தான் நம்மளுடைய ஜான் சினா ஒரு மேட்ச் அவர் ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்குள்ள ஒரு மேட்ச் விளையாடணும்னு சொல்லி இப்போ நம்மளுடைய ஜான் சினா அவரோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ நம்முடைய ஒரு ஃபேஸ் டர்னா இருந்தா அதாவது நம்முடைய ஜான் சினா டபிள்யூடபிள்யூக்கு வந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய ஜான் சினா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் தான்.
அதாவது அவர் ஹீல் அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது WWE இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்லருமே வந்து ஒரு ஹீல் டர்னா இருக்கட்டும், ஃபேஸ் டர்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாத்தி மாத்தி எல்லா கேரக்டரையும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபேஸ் டர்ன மட்டுமே பண்ண ஒரே ஆளு யாருன்னா, அது நம்முடைய ஜான் சீனா மட்டும் தான். அப்பேற்பட்ட ஜான் சீனாவே ஒரு ஹீல் டர்னா மாத்துனது, ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா மாத்துனது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ராக்கு தான். அதாவது நம்முடைய ஜான் சீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா, நான் வந்து ரெஸ்லிங் கரியர்ல இருந்து நான் ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்குள்ள வந்து நான் வந்து எப்படியாவது வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவு வந்து நிறைவேறாம போயிருமா அப்படிங்கிறது அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பா இருந்தது. அந்த நேரத்துல வந்து கடவுளாக வந்தவர் யார் அப்படின்னா நம்முடைய ராக்கு. நீ வந்து என்னோட சாம்பியனா இரு, நீ வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால, சரி நான் பண்றேன். அதாவது எனக்காக இல்லாட்டி என்னோட ஃபேன்ஸுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிறத அந்த விஷயத்த பண்ணாரு. இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனாவும் ஆயிட்டாரு. நம்முடைய ராக்கு சொன்ன மாரி அந்த வாக்க காப்பாத்திட்டாரு. ஆனாலும் நம்முடைய ஜான்சன் வந்து இப்ப சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்குள்ள வந்து நான் வந்து ராக்கு கூட வந்து ஒரு மேட்ச் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா, நீங்க வந்து பழைய மேட்சஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ராக்குக்கும் சரி, நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த மேட்சஸ்லாம் உண்மையிலுமே சொல்றேன் தரமான மேட்சஸா இருக்கணும். இவங்களுக்கான ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது உண்மையிலுமே வேற லெவலான ஒரு ஃபியூடா இருக்கும். அது இல்லாம இந்த மேட்ச் பார்க்கல அப்படின்னா, பழைய மேட்சஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சத்தியமா சொல்றேன் WWEயோட யூடியூபோட அந்த ஒரு வெப்சைட்ல இருக்குது. நீங்க போய் யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேட்சஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்குங்க. அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட ஃபேவரட்டான ஒரு ரெஸ்லர் கூட வந்து மோதணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அவங்க யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்முடைய ராக்கு, 2வது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர். இவங்க 3 பேத்துக்கூடயும் வந்து நான் வந்து ரிட்டயர்மென்ட் ஆகறதுக்குள்ள வந்து மேட்ச் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அது வந்து நடக்காம போயிருச்சு. ஏன்னா இவங்க இவங்க சொன்ன எல்லாருமே வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து ஒரு ஃபேஸா இருக்கிறப்ப தான் இவங்க 3 பேருமே மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இப்ப நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்ன் ஆகி இவங்க கூட இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஃபியூடுமே போகல. அதனால இவங்க 3 பேத்து கூட வந்து நான் ஒரு மேட்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி அவரோட ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காரு. அது நிறைவேறுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ வந்து நம்முடைய ஜான்சன் சொல்லியிருக்காரு, நான் ராக்கு கூட மோதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது நிறைவேறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, 50% இருக்கு, 50% இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஒருவேள நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டயர்மென்ட் ஆகறதுக்குள்ள வந்து ஜான்சனா வெர்சஸ் ராக் மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும்? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு அப்படின்னா, அப்ப வந்து நம்மளுடைய ராக் வந்து ஒரு ஹீல் டர்னா இருந்தாரு. ஜான்சனா வந்து ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரா இருந்தாரு. இப்போ வந்து அதே நம்மளுடைய ராக் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு பேபி ஃபேஸாவும் நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்னாவும் இருந்து, இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து மேட்ச் நடந்தா, ஜான்சன் ரிட்டயர்மென்ட் ஆகறதுக்குள்ள இவங்கக்குள்ள வந்து ஒரு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாரு. அதாவது நான் வந்து காலையில நான் எழுந்து நான் வந்து மொபைல நான் எடுக்கிறப்ப வந்து, அதாவது எனக்கு எனக்கு வந்தது வந்து Instagramல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் வந்து வீட்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க மாரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது மாரி இருந்தப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பல விஷயத்த வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது பிரான் பிரேக்கர பத்தியும், அது இல்லாம நம்முடைய செத் ரோல்ஸ், அது நம்முடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனு, பால் ஹேமன பத்தின நெறைய விஷயத்த வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு வீடியோல வந்து மேக் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன விஷயத்த வந்து சொன்னாரு அப்படின்ட்டா, அதாவது நீங்கலாம் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற மாரி நீங்களே சொல்லிக்கிறீங்க. அதாவது நாங்க தான் இனிமே நீலாம் இதுக்கப்புறம் வேஸ்ட் ரோமன் அப்படிங்கிற மாரி நீங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, ஒரு காலத்துல வந்து நான்லாம் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, நீங்கலாம் வந்து இப்போ வந்து என் என் என்கிட்ட நின்னு சரிசமமா பேசுற அளவுக்கு நீங்கலாம் இருக்கீங்க. அது இல்லாம என்னைய வந்து அடிக்கிற அளவுக்கு இருக்கீங்க. அது இல்லாம எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணான் தெரியுமா? அவன் வந்து உங்க கூடயே தான் இருக்கிறான். அது இல்லாம நீங்க வந்து என்னைய சவால் விடுறீங்க. அதனால நான் வந்து உங்க எல்லாத்தையுமே சரி, அதாவது பிரான் பேக்கரா இருக்கட்டும், பிரான்சன் ரீடா இருக்கட்டும், அது இல்லாம நம்முடைய பால் ஹேமனா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே சரி நான் வந்து ஒட்டு மொத்தமா வந்து நான் முடிச்சு விட போறேன். அதுக்கான நேரம் எல்லாமே இப்போ வந்துருச்சு. எனக்கு வந்து யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க யாருமே நினைக்காதீங்க. அதாவது எனக்கு வந்து உதவுறதுக்கு வந்து என்னோட பிளட் லைன் பிரதரான என்னோட ஜேவுசோ இருக்கான். அது இல்லாம ஈட் மூவ்மெண்ட் போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரதரான என்னோட ஜேவுசோ இருக்கான். அதாவது எனக்கு வந்து பக்கபலமா என்னோட தம்பியான என்னோட ஜேவுசோ இருக்கான். அதாவது நானும் சரி, ஜேவும் சரி, நாங்க 2 பேருமே இணைஞ்சு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாட போறோம். அது யார் கூட அப்படின்ட்டா, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரெட்டி உங்க 2 பேத்து கூடயும் சேர்ந்து நாங்க வந்து சம்மர் ஸ்லாம் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாடுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்ல உறுதியாக போகுது. இந்த மேட்ச பார்க்க எத்தனை பேர் நீங்க ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த வீடியோல வந்து நெறைய விஷயத்த வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது நீங்க வந்து சொல்லிக்கிறீங்க, அதாவது
அதாவது நாங்க தான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களோட ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே நாங்க வந்து சம்மர் ஸ்லாம்லேயே வந்து நாங்க வந்து முடிவு கட்டிருவோம். அதாவது நானும் ஜெயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தக்க பாடத்த வந்து நாங்க வந்து குடுப்போம். அதாவது நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த கர்வத்த எல்லாத்தையுமே நாங்க வந்து அடக்குவோம். அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து WWE வந்து நீங்க சொல்றீங்கல்ல, செத்தோன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிறதே இருக்காது. பிரான் பிரேக்கரா இருக்கட்டும், பிரான்சன் டீலா இருக்கட்டும், பாலிகனா இருக்கட்டும், செத்தோன்ஸா இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து இனிமே WWEல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களோட கதைய முடிக்கிறதுக்கான தருணம், நேரம் எல்லாமே வந்துருச்சு. அதாவது என்னோட பழைய பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்னோட பிரதர் வந்து அந்த இடத்துல இருக்கான். அதனால நாங்க வந்து அந்த சம்மர் ஸ்லாம்ல வந்து உங்க கூட வந்து நாங்க மேட்ச் பண்ண போறோம். அதாவது பிரான் பிரேக்கர், பிரான்சன் டீல் உங்கள நாங்க எதிர்த்து வந்து நாங்க வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாட போறோம். அதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய வந்து நாங்க எடுப்போம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விய வந்து நாங்க வந்து அந்த இடத்துல வந்து குடுப்போம். அதாவது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வத்த வந்து அங்க வந்து நாங்க வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வருவோம். உங்களோட ஃபேக்ஷனே நாங்க வந்து WWEல வந்து இல்லாம நாங்க ஒட்டுமொத்தமாவே நாங்க வந்து அழிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் குடுத்துருக்காரு. அப்போ வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சிங்கிள்ஸ் மேட்ச்லாம் கிடையாது. டாக் டீம் மேட்ச் தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இத வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸே சொல்லிட்டாங்க. இன்னும் 2 இல்ல 1 நாள்லயோ, அதாவது 2 1 நாள்லயோ சரி WWE வந்து அஃபிஷியலி சொல்லிருவாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ஜெய் உசோ, ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கர், பிரான்சன் டீலுக்கான இந்த டாக் டீம் மேட்ச் தான் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்முடைய WWE வந்து குடுத்துருவாங்க. இந்த மேட்சை பார்க்க எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா எத்தனை பேர் வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த டாக் டீம் மேட்ச் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா கோடி ரோட்ஸ் மேட்சை விட இந்த டாக் டீம் மேட்ச் பார்க்கறதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மேட்ச் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.